ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த தயிர் வச்சு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகலாம். இப்போ இது சப்பாத்திக்கு நான் பண்ண போகிறேன். இது இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இதில் தயிர் ஒரு 2 கப் எடுத்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இந்த தயிருக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இது தனியாக இங்கேயே இருக்கட்டும். இங்கே பாருங்க, இப்படி கலக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். இது தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில். பாருங்க, பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் பக்கம் எடுத்துருக்கேன். இது ரொம்ப அந்த ஆனியன் கட்டரில் போட்டங்காட்டிக்கு ரொம்ப நைஸாகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அந்த தயிர்லேயே உப்பு சேர்த்தங்காட்டிக்கு நம்ம இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது தயிர் ஊற்றிடலாம். இது கூட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து கலக்கி ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். இதுவும் இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுவேன். பாருங்கள், நம்ம தயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றின மாதிரியே அந்த தயிரோட இது தெரியுது. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.